எழில் ப்ரோ வீட்டுல சமைக்கும் போது ஒரு புகை மூட்டத்தை உண்டாக்கி விட்டாரு. அங்க என்னத்தை பத்த வைக்க போறாரு தெரியலையே. அண்ணா வீட்ல இருக்கும்போது எழில் என்ன தனியா சமைச்சாரு. இப்ப அனிதா கூட இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம மாமா சமைச்சது அன்னைக்கு நல்லா தானே இருந்துச்சு. சும்மா அவசகுணமா பேசிட்டு இருக்காதீங்க. காமாட்சி சரியா போச்சு. நான் பேசுறது அவசரம் சொன்னீங்க. இங்க பாருங்க, ஃபுல் நெகட்டிவ் தான். காமாட்சி வாங்க பெரியமா. என்ன இன்னைக்கு டிவி முன்னாடி தான் உட்கார்ந்திருக்கீங்களா? மறந்துட்டீங்களா பெரியமா? இன்னைக்குதான் அக்காவுக்கு ஃபைனல் ரவுண்ட். ஓ இன்னைக்கு தான் இறுதி ஊர்வலமா? பாத்தீங்களா, ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன ஆரம்பிச்ச? அது இறுதி ஊர்வலம் இல்ல, இறுதி போட்டி. ஏதோ ஒண்ணு. என்ன சமைக்கிறா? உட்காருங்க. என்னது இது? என்னது இது? கண்ணை கட்டிருக்காங்க. கண்ணு போட போதுன்னு கண்ணை கட்டிருக்காங்க. ஏய் பெரியமா, டாஸ்கே அதான். கண்ணு கட்டிட்டு தான் சமைக்கணும். சரியா போச்சு. பகல்லையே பசுமாடு தெரியாது, இதுல இருட்டுல எருமாடை தேட போறாங்களா? கண்ணை திறந்துகிட்டு சமைச்சாலே லட்சணமா இருக்கு. இதுல கண்ணை கட்டிக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? ஏங்க அப்படி சொல்றீங்க? நல்ல சமைப்பாங்கன்னு ஒரு 4 வார்த்தை சொல்லலாம்ல. சொன்னா மட்டும் என்ன, நடக்கிறதானே நடக்கும். நல்லா வதக்கி விடு. என்ன கையில் இவங்களை நம்பி சமைக்க வச்சிட்டு இருக்கீங்களே, என்ன தேருமா? அதெல்லாம் சூப்பரா சமைப்பாரு. சூப்பரா சமைப்பாரா? வெரி குட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம எழில் இருக்கார்ல, அவர் ஒரு பாக்ஸிங் சாம்பியனா. ஓ எஸ். சோ இன்னைக்கு தெரிஞ்சிடும் நம்மளோட பாக்ஸிங் சாம்பியன் இன்னைக்கு ஒரு குக்கிங் சாம்பியன் ஆகுறாரா இல்லையாங்கறத பத்தி. சோ பொறுத்து இருந்து பார்த்துலாம். கம் ஆன் எழில், ஆல் தி பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இப்பதான் பிரியாணிக்கான வாசமே வர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாயில்ட் எக் பாயில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரைத்தா பண்ணிடலாம். நீ போய் எக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வா. 2. என்னாச்சு எழில்? ஒரு முட்டை உடைஞ்சிருச்சு. சரி இன்னொன்னு எடுத்துட்டு வா போ. உங்களை நம்பி நாங்க இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தா முட்டையை போய் உடைச்சிட்டீங்களேப்பா. சாரிங்க, சாரி. முருகா 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 மாமா சமைச்சது நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும். முதல்ல நல்லா சமைக்கணும்னு வேண்டிக்க, அதுக்கப்புறம் சமைச்சது நல்லா வரணும்னு வேண்டிக்கலாம். அதெல்லாம் எங்க மாமா நல்லா சமைச்சிருவாரு. அதான் பார்த்தனே. முட்டைய பாத்திரத்துல போட சொன்னா தரையில ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்காரு. தரையில தானே போடாரு, உங்க தலையில தூக்கி போடாரு. ஏய் பெரியமா,
கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து நடக்கிற போட்டியை தான் பாருங்களேன். அப்படியே போட்டியில உங்க அக்கா ஜெயிச்சிட்டாலும் கடவுளே, கையல் தோத்துறணும். அவ தோத்துட்டானா 108 தேங்காய் உனக்கு பார்சல் பண்ணி அனுப்புறேன். ஓகே சோ இப்ப டைம் முடிஞ்சிச்சு, நம்ம இப்ப கவுண்டருக்குள்ள போயிடலாம் ஷெஃப். ஓகே. சோ 5 5 4 4 3 3 2 1 Time's up. ஓகே எஸ். கைலுக்கும் தீபிகாக்கும் கண்கட்ட அவுத்து விட்டுருங்க. கயல், நீ சொன்னதெல்லாம் நான் கரெக்டா பண்ணேன்னு நம்புறேன். ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, அதான் பயமா இருக்கு. பயப்படாத, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். சரியா? சோ இப்போ வந்து நம்ம போட்டியில ரொம்பவே ஒரு முக்கியமான ஒருத்தங்க நம்மளோட இன்னைக்கு இணைய போறாங்க. நம்மளோட ஸ்பான்சர் திரு ராம்நாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஏய் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி வணக்கம்மா. இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்களோட இன்னைக்கு ஜாயின் பண்ணதுல. சோ ஷெஃப், ரெண்டு டீமுமே அவங்களோட பெஸ்ட் ஆஃப் த சமையல பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ யாரு வின்னர்ன்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா. இந்த டேபிள்ல இருக்கிறத டேஸ்ட் பண்ணிடுறேன். எஸ்.